வணக்கம். மியூசிக் ஆர்கனைசர் ஆப் ஃபஸ்ட் நம்ம ஜஸ்ட் என்பிஎம் யூனிட் மட்டும் வச்சு அதோட பேக்கேஜ் ப்ளஸ் டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். டைரக்டரியில் போய் ஒரு பேக்கேஜ் .json ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுவரை நம்ம இனிமேல் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு சர்வர் ஆப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது ஃபஸ்ட்டு எப்படி செய்ய போகிறோன்னா, ஒரு சாய் அல்லது மோச்சா வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் கேஸ் மாதிரி எழுதி அதுக்கப்புறம் ஆப் டெவலப் பண்ண போகிறோம். டெஸ்ட் ஈவன் டெவலப்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா எந்தளவுக்கு நம்ம ஃபுல் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கோ அல்லது யூனிட் டெஸ்டிங்கோ பண்ண முடியும்னு தெரியல, எவ்வளோ நேரம் இருக்கணும்னு தெரியல. அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போதே பண்ணுவோம், போக போக முடிஞ்ச அளவு பண்ணுவோம். யூஐ ஒரு வேளை நம்ம ஆங்குலரோ ரியாக்டை வச்சு பண்ணும்போது ஆங்குலர் அல்லது ரியாக்டுக்கு ஏதாவது யூனிட் டெஸ்டிங் பண்ண முடியும். ஃப்ரேம்ஒர்க்ஸ் சாய் வச்சு மோச்சா அல்லது சூப்பர் டெஸ்ட் அல்லது கர்மா இது மாதிரி எதெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியுமோ அப்போ செய்யலாம். யூனிட் டெஸ்ட்டோ இன்டெகிரேஷன் டெஸ்ட் என் டு என் டெஸ்ட் எதுனாலும் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம சும்மா சிம்பிள் டெஸ்ட் வச்சு ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல் பேக்டிக் டெர்மினல் வந்துட்டோம், வெளியே எங்கேயுமே போக வேணாம், நம்மளோட விஎஸ் கோட் எடிட்டருக்குள்ளே இருப்போம். ஸோ npm இன்ஸ்டால் சாய் மோச்சா சூப்பர் டெஸ்ட் மூலமாக நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ சேவ் டெவ், ஏன்னா இந்த இதெல்லாம் டெவ் டிபெண்டன்சி தான், ரன்னிங் டைமுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் டெஸ்டிங்காக. ஸோ நெட்வொர்க் நல்லா இருந்ததுன்னா இன்ஸ்டால் ஆகிடணும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நம்மளோட ஜேசான் ஃபைல்லையும் சாய் மோச்சா சூப்பர் டெஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம npm டெஸ்ட் ரன் பண்ணலாம். எக்கோ எரர் நோ டெஸ்ட் ஸ்பெசிஃபைடு அந்த கமெண்ட் தான் ரன் ஆகிருக்கு. மெசேஜ் சேம் டெஸ்ட் ஸ்பெசிஃபைட். ஸோ இந்த கமெண்ட் இப்போது நம்ம இதை அப்படியே மாற்றி மோச்சா வழி ரன் பண்ணுறதுனால மோச்சா நம்ம spec.jsன்னு டிஃபால்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இனி டைரக்டரி start.spec.js நான் கற்றுக்கிட்ட டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயும் இதே ஃபார்மேட் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் again npm டெஸ்ட், ஒரு ஃபைலுமே இல்லை, சக்ஸஸ்ஃபுல். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுவோம். மெயின் ஃபைல் index.jsன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம அந்த index.jsக்கு டெஸ்ட் எழுதிடுவோம். பட் index.js ஃபைலை நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல, பட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன வேணும், ஃபஸ்ட் கான்ஸ்டன்ட் சாயிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்ட் ஓகே, நாட் இம்போர்ட் ஃப்ரம், அது ES சின்டெக்ஸ், இது Node.js சின்டெக்ஸ். எக்ஸ்பெக்ட் so it require chai, அப்புறம் எக்ஸ்பெக்ட் சூப்பர் டெஸ்ட், சூப்பர் டெஸ்ட்லேருந்து தான் நம்ம இது பண்ண போகிறோம். ரிக்வெஸ்ட் டு require சூப்பர் டெஸ்ட். அடுத்தது வேறு எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. ஆப் index.js நம்மகிட்ட இல்லை, அதனால் நம்ம அதை போட வேணும். ஸோ இப்போ ஜஸ்ட் டெஸ்ட் ஃபங்க்ஷன் டிஸ்கிரைப், இது டெஸ்ட் கேஸ் ஃபார் மியூசிக் ஆர்கனைசர் ஆப். ஸோ சாரி, ஆர்கனைசர் application, call that function, call the actual container this app. So it application should run on port 4000. ஸோ இதை நம்ம டெஸ்ட் அதை எழுதிடுவோம். ஃபங்க்ஷன் டன் ஃபங்க்ஷன். ஸோ டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு ஸ்பெசிஃபிக் பண்ணுற டன் ஃபங்க்ஷன். அப்படி இன்னொரு டெஸ்ட் எழுதிடுவோமே. it should return music organizer
request at slash. ஸோ ரூட் கெட் ரிக்வெஸ்ட் வரும்போது அது டொமைனோட இனிஷியல் டொமைன் வச்சு மட்டும் வர ரிக்வெஸ்ட். நமக்கு மியூசிக் ஆர்கனைசருங்கிற வேர்ட் வரணும். ஸோ அது எம்பசைஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எழுதிடுவோம். ஸோ request to our app dot get at root தான். பட் இதில் ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணிப்போம் ரன் ஆகுதா இல்லையாங்கிறது. end function. ஸோ any error or response நம்ம ஜஸ்ட் எரர் இல்லைனாலே டன்னு சொல்லிடலாம். எரர் ஷுட் நாட் கண்டெயின் இஃப் எரர். நம்ம எதுவுமே செய்ய வேணாமே, ப்ளஸ் எந்த கண்டிஷன் அது ரெண்டானாலே நமக்கு தெரிய போகுது. ஸோ ஜஸ்ட் ரிட்டன் எக்ஸ்பெக்ட் 200 ஸ்டேட்டஸ் கோட். ஸோ இதே இதை இங்கே சேம் தான், ஆனால் இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம்னா இது இங்கே கொடுக்காம இஃப் எரர் என்ன எரர் நீங்கள் கொடுத்துடலாம். console.log எரர் டன் else தென் நீங்கள் மூவ் பண்ணிடலாமே. சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அதில் என்ன ஃபெயிலியர் மெசேஜ் இங்கே வரப்போகுது. அதே டன் இருக்கட்டும், எதுவும் வேண்டாம், இது இப்போதைக்கு எம்டியாகவே இருக்கட்டும். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் dot status to be equals சேம் மேலே செக் பண்ணிட்டோம், பட் இங்கேயும் அதே தான் கொடுக்க போகிறோம். அடுத்த டெஸ்ட் சேம் ரெஸ்பான்ஸ் டாட் டெக்ஸ்ட் டு பி கண்டைன்ஸ். ஆக்சுவலாக மியூசிக் ஆர்கனைசர் மட்டும் கொடுக்குறோம், வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டும் சேர்த்து கொடுத்தா மியூசிக் ஆர்கனைசர். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்னு சொல்லி ஃபஸ்ட் டெஸ்ட் 2 டெஸ்ட் ஓகே. ஆப் நாட் டிஃபைன் ஆப் ரெண்டுமே ஃபெயில் ஆகுது. 2 ஃபெயிலிங் என்னன்னா ரெண்டுமே எரர். ஸோ ஆப் இங்கே கான்ஸ்டன்ட் ஆப் ஈக்குவல் டு ரிக்வயர் நம்ம என்ன வச்சுருக்கோம், இண்டெக்ஸ்னு வச்சுருக்கோம். பட் இன்னும் நம்ம க்ரியேட் பண்ணல, இனிமேல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸ், ஸோ இப்போ போய் index.js டெஸ்ட் டைப் எரர் app.address is not a function. இங்கே அதே தான், ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு எம்டி இது ஃபைல், இதில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் வச்சு டேரெக்டாக HTTP மாடியூல் வச்சு டிஃபால்ட் க்ரியேட் சர்வர் போர்ட் எல்லாம் கொடுத்து பண்ணலாம். பட் நம்ம டைரெக்டாகவே எக்ஸ்ப்ரெஸ் வச்சு போயிடலாம். ஏன்னா இது டுட்டோரியல் கிடையாது, நம்மளோட ஓன் டெவலப்மெண்ட். ஸோ டைரெக்டாக கான்ஸ்டன்ட் ஆப் ஈக்குவல் டு ரிக்வயர் எக்ஸ்ப்ரெஸ். ஸோ அடுத்து நம்ம இதில் என்ன பண்ணலாம், நமக்கு போட வேண்டியது ஒரே ஒரு சர்வர் எந்த ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் அல்லது அட்லீஸ்ட் ரூட் ரிக்வெஸ்ட். ஸோ அதான் நம்ம டெஸ்ட் கேஸில் இருக்குது. ஸோ ரூட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது நம்ம மியூசிக் ஆர்கனைசர்னு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா போதும். ஸோ என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் சர்வர் ஈக்குவல் டு ஆப். ஆக்சுவலாக அது
இது எக்ஸ்பிரஸ்னே வச்சுப்போம். எக்ஸ்பிரஸ் இது ஆப்னு வச்சுக்கலாம். ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ். ஸோ ஆப் சர்வர் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஃபஸ்ட்டு சர்வர் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கடுத்தது நம்ம கெட் ரிக்வெஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ ஆப் டாட் லிசன் ஹெச்டிடிபி வச்சு க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஹெச்டிடிபி அது வழியாக க்ரியேட் சர்வர் கொடுத்து போர்ட் கொடுப்போம். இப்போ எக்ஸ்பிரஸ் வழி போகிறதுனால நம்ம ஆப் டாட் லிசன் சொல்லி போர்ட் 4000. இதை போர்ட்டு ஹோஸ்ட் எல்லாமே ரெண்டாவது நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்க்கு மூவ் பண்ணிடலாம், அல்லது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸாக. பட் இப்போதைக்கு ஜஸ்ட் .0.0. லோக்கல் ஹோஸ்ட் ஹார்ட் கோட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது கால் பேக் ஃபங்க்ஷன் லிசன். கால் பேக் ஃபங்க்ஷனில் நம்ம ஜஸ்ட் லாக் தான் பண்ண போகிறோம். இது எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறதில்ல நம்ம ரிக்வெஸ்ட்டுக்கு. இது ஜஸ்ட் லிசன் ஆகும்போது ஸோ மியூசிக் ஆர்கனைசர் இஸ் லிசனிங். இந்த இன்ஃபர்மேஷன் டூல் டிப் டாட்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ டெஸ்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் ப்ரீவியஸாக நமக்கு அட்ரஸ் நாட் டிஃபைன் வந்தது, ஆனால் இப்போ உங்களுக்கு அட்ரஸ் நாட் டிஃபைன் வரல, கேனாட் ஃபைண்ட் சிம்பிள். ஏன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணல, நம்ம அடிக்கடி மறந்துடும். ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து டெவ் டிபென்சி கிடையாது, ரன் டைம்லேயும் இது வேணும்னு சொல்லுவோம். நம்ம ஜஸ்ட் வித்தவுட் சேவ் டெவ் ஆப்ஷன் கொடுக்குறோம். இன்ஸ்டால் ஆகிவிட்டது. ஸோ இப்போ டெஸ்ட் கொடுப்போம் மறுபடியும். இப்போ ஸ்டில் ஆப் டாட் அட்ரஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். என்ன தப்புனா நம்ம டெஸ்ட்டுக்காக இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு ஆப். பேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்ஸ். தட்ஸ் ஃபைன். இப்போ மறுபடியும் ரன் பண்ணுவோம். டெஸ்ட் ஸ்டாப் ஆகலை, அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஹைஃபன் எக்ஸிட் ஆப்ஷன் ஆட் பண்ணணும். அதை ரெண்டாவது பண்ணுவோம். கூல். இப்போ ஆப் டாட் அட்ரஸ் ஆப்ஷன் வரல, எரர் மெசேஜ் வரல. அதுக்கு பதிலாக நம்மளோட ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸ் ஷுட் ரன் ஆன் போர்ட் 4000. தட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இது சக்ஸஸ், இது ஃபெயில் ஆகுது. என்ன ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் 404. ஸோ ஸ்லாஷ் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது ஸ்டேட்டஸ் நமக்கு 404 வந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த எக்ஸ்பெக்ட் நமக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ தேவையில்லாத எக்ஸ்போர்ட். This is the correct syntax. இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு எரர் தான் வந்திருக்கணும். console.log error. டெஸ்ட் நமக்கு அங்கே 404 தான் எரர் தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்ட் வந்து நமக்கு இங்கே எரர்னு சொல்லி போய் டன்னு வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுத்தது ஒர்க் ஆகுது, பட் ஃபெயிலியராக நமக்கு அங்கே ரிப்போர்ட் ஆகும், இங்கே தான் ரிப்போர்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இது ரன் ஆகிறதாவே இருக்கட்டும், நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம். இது ஜஸ்ட் ரன் ஆகட்டும். ஜஸ்ட் ஒன்று இருக்கா இல்லையாங்கிற டெஸ்ட் மாதிரி இருக்கட்டும். அடுத்தது நம்ம இதை சரி பண்ண வருவோம். ஸோ ஸ்டேட்டஸ் டு நியூஸ் ரெண்டுமே ஃபெயிலாக இருக்கும். இதுவே ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால அடுத்தது வரல. சப்போஸ் இப்போ நம்ம ஆர்டர் மாற்றி போட்டோம்னா இதில் எக்ஸ்பெக்ட் நம்ம ரெண்டாவது போடுவோம், எரர் வருதோ வரலையோ. இப்போது ஸோ இப்போ செக் பண்ணோன்னா டெஸ்ட். ஸோ இப்போ நம்ம அந்த டாக் டைப் ஓகே, எந்த எரருமே இல்லை. மியூசிக் ஆர்கனைசேஷன் செக் பண்ணுறோம், பட் ஆனால் வரது வந்து ஃபுல் HTML, அதாவது எக்ஸ்பிரஸோட டிஃபால்ட் எரர் பேஜ்.
எரர் HTML கண்டென்ட். இப்போ 4000. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆப் ஸ்டார்ட் அதுக்கு நம்ம கோடு இன்னும் எதுவும் போடல ஸ்கிரிப்டில். ஸோ அதையும் போட்டுட்டு அடுத்து அதை செக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ப்ரெஸ் ஆட் ஆகிருக்கு உங்களோட டெஸ்ட் கேஸஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் node index.js. ஸோ ஸ்டார்ட் கொடுப்போம். ஸோ மியூசிக் ஆர்கனைஸ் லிசனிங் அட் 4000 அதான் நம்ம index.jsல சொன்னது. ஸோ இப்போ ஒரு ப்ரௌசரில் போய் local host :4000 cannot get. ஸோ டிஃபால்ட் எரர். இதோட HTML கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மெட்டாடா டைட்டில் கேரக்டர் சேர் cannot. இந்த HTML கண்டென்ட் தான் நமக்கு ப்ரீவியஸ் எரர் மெசேஜில் இங்கே வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை சரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு மிடில் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ரெஸ் ஒரு மிடில் வேர் மாதிரி தான். ஸோ app.get. ஸோ அந்த கெட் ரிக்வெஸ்ட்டுக்கு ஸோ ரூட் லெவல் ரிக்வெஸ்ட், இதுக்கு ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கால்பேக் ஃபங்க்ஷன். கால்பேக் ஃபங்க்ஷனில் நம்ம எழுத வேண்டியது நம்ம டெஸ்ட் கேஸ் படி ஜஸ்ட் ஒரு மியூசிக் ஆர்கனைசர். ஸோ பட் கண்டெய்ன் போட்டிருக்கோம், அதனால் ரெஸ்பான்ஸ்.சென்ட் மியூசிக் ஆர்கனைசர் is welcoming you. சேவ் பண்ணிப்போம். ஸோ இங்கே சர்வர் ஓடிட்டு நிறுத்திட்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஏப் மியூசிக் ஆர்கனைசர் இஸ் வெல்கம் யூ அந்த டிஃபால்ட் ஹெட்லாம் காணும், மெட்டா டேக்ஸுக்கு இல்லை. ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் வருது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை தான் ஆக்சுவலாக நம்ம சென்டென்ஸில் இந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் மீதி HTML கண்டென்ட்டாக இவன் பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அதே இது நம்ம டெஸ்ட் கேஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெஸ்ட் நமக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மட்டும்தான். அது ப்ரௌசர் ஆட் பண்ணுற டிஃபால்ட் அடிஷ்னல் டேக்ஸ். இன்க்ளூட் ஆர்கனைசர். ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிட்டோம், அதுதான் ஃபெயில் ஆகிருக்கு. இங்கே இல்லை, சாரி எனக்கு கீபோர்ட் டைப்பிங் ரொம்ப தப்பாக வருது. ஷுட் ரன் ஆன் 4. ஸோ இதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. என்னன்னா அதை நம்ம லாக் போட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகே, ஸோ இது பேக்கேஜ் ஸ்பெக். டன் கால் பண்ணல, சாரி. டன் முன்னாடி எரர் அடிச்சு இது பண்ணதுனால இதாகிடுச்சு. ஆனால் இப்போ எரர் இல்லாமல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. பட் டன் கால் ஆகிறதுனால அப்படியே வெயிட் பண்ணிடுச்சு. டைம் அவுட். யூஸ்வலாக இது 2000 milliseconds டிஃபால்ட் டைம் அவுட் சொல்லி இந்த மெசேஜ் வரும். ensure done is called. this is நம்ம ஹிண்ட். சில டைம் நம்ம டன் கால் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் அது வேறு ஏதாவது எரர் அடிச்சு நமக்கு இந்த எந்த பிளாக்குக்குமே போயிருக்காது டோட்டலாகவே. அதாவது இதில் பார்த்தோம் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த என்ன ஒன் ஆஃப் தி எனி ஆஃப் திஸ் ஹூக்ஸில் ஃபெயில் ஆகிருக்கலாம். அதுதான் ரீசன். ஸோ இப்போ நம்ம டன் போட்டோம். இப்போ 2 பாசிங். ஸோ ஃபெயிலியர் இல்லை, பட் ஸ்டாப் ஆகலை. அந்த ஸ்டாப் ஆகாததுக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் எக்ஸிட் ஆட் பண்ணாலே போதும். mocha will exit once all tests are done. ஸோ 2 டெஸ்ட் சிம்பிளாக ஒன்று ஜஸ்ட் 4000 என்னோட மியூசிக் ஆர்கனைசர். ஸோ ஆர்கனைசர் ப்ரௌசரில் ஸ்பெல்லிங் தப்பானது. ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம ரன் பண்ணல. ஸோ டெஸ்ட் சாரி npm ஸ்டார்ட் வெல்கமிங் யூ. ஓகே, ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பக் வச்சு ஹோம் பேஜ்
ஆல்பம் என்ட்ரி பேஜஸ் ஆல்பம் வெல்கம் பேஜஸ் அது மாதிரி டிசைன் பண்ணிட்டு அப்புறம் ஒன்றுனா அப்படி மாங்குடிபி வரையும் போய் மாடல்ஸ் டிசைன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இதுவரை இதை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி.